சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஆன்மீக தகவல் வரிசையில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிலைவாசல் பூஜை. காணொலியாக வரக்கூடியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜை, நிலவாசல் பூஜை எப்படி பண்ணோம் அப்படின்றத ஒரு காணொலியாக பார்த்துக்கிட்டே வந்து, நிலைவாசல் பூஜை எதற்காக பண்ணணும், எந்தெந்த நாள் பண்ணணும் அப்படின்றத எல்லா விதமான டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு வீட்டோட இதயம் அப்படின்றது வந்து நிலைவாசல் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நிலையாக தெய்வங்கள் அங்கே இருந்து அந்த குடும்பத்தை காக்கணும். அதுக்கு தான் அதை நிலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைவாசலில் கிரகலக்ஷ்மி அவங்களும் நம்மளோட குல தெய்வமும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ஒரு சில வீட்டில் கவனித்து பார்த்தாவே தெரியும், அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அவ்வளோ அழகாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். கோவிலுக்கு போகிற அந்த ஒரு கோயிலுக்கு போன ஃபீல் அந்த வீட்டுக்குள்ளே போனால் நம்மளுக்கு கிடைக்கும். அங்கேருந்து ஏதோ ஒரு அருளாற்றல் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டில் வாழக்கூடியவங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் செல்வ செழிப்பாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருப்பாங்க. அப்போ ஒருத்தவங்களோட சந்தோஷம் இன்ப துன்பங்களை நிர்ணயிக்கக்கூடிய இடம் வீடு தான். அப்போ வீடை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லக்ஷ்மி கடாட்சமாக வச்சுக்கிறோமோ, அப்போ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வீட்லேயும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் குழந்தைகளோட கல்வி நலனும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கும் அதே அருளாற்ற கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருக்கணும். அதனால தான் வீடு கட்டும்போதே அந்த தலைவாசல் வைக்கும்போதே வந்து ஆகர்ஷண சக்திகள் நிறைந்த அந்த தகடுகள், ஏன் தங்கத்தை கூட வைப்பாங்க, நவ தானியங்கள், நாணயங்கள், வெண்சங்கு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கடாட்சமான அத்தனை பொருட்களையும் அந்த இடத்துல வச்சு அதுக்கு மேலே தான் அந்த நிலைவாசலை எடுத்து வைப்பாங்க. ஏன்னா நிலைவாசல் அப்படின்றது அவ்வளோ முக்கியமானது. அதனால தான் எந்த ஒரு விஷயமும் நம்ம வெளியே போகும்போது லைட்டாக நிலவாசல் தட்டிட்டா கூட அவங்க வெளியே போக மாட்டாங்க. உள்ளே வந்து தண்ணி குடிச்சிட்டு சுவாமி ரூமில் போய் திருநீர் எடுத்து பூசிட்டு ஒரு 2 நிமிஷம் வீட்டில் உட்காந்துட்டு அப்புறம் தான் போவாங்க. அப்புறம் நிலவாசலில் அந்த சைடு இருந்துக்கிட்டு ஒரு பொருளை கொடுக்குறதோ வாங்குறதோ செய்யக்கூடாது. முழுசாக நம்ம வந்து வெளியே நின்று அந்த பொருளை வாங்கலாம், கொடுக்கலாம், இல்லை உள்ளே வச்சு அவங்களுக்கு கொடுக்குறது வாங்குறது பண்ணலாம். ஆனால் நிலவாசலுக்கு இந்த சைடு நின்றுட்டு நம்ம எதையுமே வந்து வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிலவாசல் படியில் உட்காரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்பிணிகள் இருக்காங்கல்ல, அவங்களாம் நிலவாசல் படியில் உட்கார்றதோ இல்லை அந்த நிலவாசலை மிதித்து உள்ளே போகிறதோ அதை மிதித்து வெளியே வர்றதோ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில வீட்டிலலாம் வீடு கட்டும்போது அந்த நிலவாசல் பூஜை பண்ணியிருப்பாங்கல்ல, அதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து பராமரிக்கவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. எந்த அளவுக்கு நம்ம வந்து நிலைவாசலை பராமரிக்கணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமியை எப்படி வழிபடுறீங்களோ தீப தூப ஆராதனையில் காமிச்சு, அதே மாதிரி நம்மளுக்கு காவலாக இருக்கக்கூடிய நம்மளோட வீட்டின் இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைவாசலையும் அந்த அளவு பராமரிக்கணுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நல்ல விஷயம்னாலும் சரி இல்லை சரியில்லாத விஷயமா இருந்தாலும் சரி, எதை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த நிலவாசலை தாண்டி தான் வரணும். அப்போ அந்த நிலவாசலை நம்ம எவ்வளோக்கு எவ்வளவோ நம்ம பூஜைகள் பண்ணி நம்மளோட அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட குலதெய்வத்தை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது. கெட்ட சக்தி இல்லை, திருஷ்டி இல்லை அப்படின்னாவே கண்டிப்பாக குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குழந்தைகளோட ஆரோக்கியம், வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியம், கணவன் மனைவி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கணவன் மனைவியோட ஒற்றுமை எல்லாமே வந்துட்டு நல்லா. நிலவாசல் பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிலவாசலை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சள் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சளில் கொஞ்சம் வெறும் தண்ணியை போட்டு கூட கலந்து அழகாக வந்து பூசி விடலாம். இல்லை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம், அப்புறம் பன்னீர், கொஞ்சம் ஜவ்வாது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக அந்த நிலவாசலில் 1 அடி அளவுக்கு மட்டும் நல்லா பூசி விட்டுருங்க. பூசி விட்டுட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வைங்க. குங்குமம் வந்து நீங்கள் வைக்கிறது வந்து ஒற்றைப்படையில் வந்து நீங்கள் வைக்கணும். 5, 7, 9 அப்படின்ற ஒற்றைப்படையில் வச்சுக்கோங்க. அழகாக மேலே வேப்பிலையோ இல்லை மாவிலையோ கட்டிக்கோங்க. மாவிலையெல்லாம் வந்துட்டு காஞ்சு போனால் கூட அதில் வந்து அதுக்கான சக்தி, அந்த அருள் சக்தி அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். மாயெல்லாம் அடிக்கடி கிடைக்கிறதா இருந்தது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து இப்போ ஃப்ரைடே வந்து நீங்கள் நிலவாசல் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கே வந்துட்டு நீங்கள் மாயிலையும் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து சரியாக கிடைக்காது அப்படின்னா நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து அந்த மாயிலைக்கு வந்து காஞ்சா கூட அந்த சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் போடுறது, அப்புறம் அந்த ஸ்படிகக்கல் கட்டுறது, இதெல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாம் கதவுல பண்ணலாம். எல்லாத்தையுமே வந்து அந்த நிலவாசலில் வந்துட்டு கட்டுறது அப்படின்றது வந்து அதுவே வந்து நம்ம டிஸ்டியை போக்கணும் அப்படின்றதுக்காக கட்டுறோம். ஆனால் அதுவே வந்து டிஸ்டியை ஜாஸ்தி பண்ணிடும். பாரு இவங்க கதவுல எவ்வளோ கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து டிஸ்டியாக மாறிடக்கூடாது. அதனால் 1, 2 மட்டும் வந்து நம்ம கதவுல வந்து கட்டிக்கலாம். அப்புறம் என்னைக்கு நிலவாசல்
நிலவாசல் பூஜை பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பண்ணலாம், செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், மாதத்தோட முதல் நாள் பண்ணலாம், வருஷத்தோட முதல் நாள் பண்ணலாம், பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நிலவாசல் பூஜை பண்ணலாம். எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. இல்லை எனக்கு அந்த டைமில் எந்திரிச்சு பண்ண முடியாது அப்படின்னா வந்துட்டு அந்த ஏறும் பொழுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பண்ணலாம். மாலை நேரம் வந்துட்டு அந்த சூரியன் அஸ்தமான டைமில் நீங்கள் பண்ணுறதை விட ஏறும் பொழுதுல வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அந்த நேரத்தில் வந்து நிலவாசல் பூஜை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வீட்டு நிலவாசல் பூஜையை பார்த்துக்கிட்டே இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்து நம்ம ஆடி மாதத்தோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.